Hi friends, welcome to my Krishvas kitchen. இன்னைக்கு நாம Krishvas kitchenல வந்து chicken biryani, dum biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம விறகடுப்புல தாங்க biryani பண்ண போறோம். அதுக்கு நாம first ஒரு panல 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வாசனைக்காக பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்சத்திர சோம்பு, லவங்கம் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நாம் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் மிளகாய் வந்து 3 எடுத்துருக்கேங்க. இது கூடவே வந்து பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இன்றைக்கி நான் வந்து 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இது வந்து எங்கள் ஆச்சி வீட்டிலங்க விறகடுப்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து தனி அடுப்பு இந்த சைடு இருக்கிறது. நம்ம பிரியாணி பண்ணுறோம்ல, அது பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஜாயிண்ட் அடுப்புங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆச்சி வந்து அதுக்கு நல்லா மொழுகிட்டு கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நாம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. புதினா வந்து அதிகமாகவும், கொத்தமல்லி வந்து கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ ரெண்டுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து நம்ம அதிகமாக சேர்த்தா தான் வந்து பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வீட்டிலேயே அரைச்சது இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இது லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து இதில் நாம் மசாலா எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 1 டீஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே வறுத்து அரைச்சது தாங்க. நான் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது கூடவே வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம லைட்டாக இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே வந்து பிரியாணிக்கு நம்ம சிக்கன் வாங்கும்போது எலும்பு தோல் இருக்கிற சிக்கன் வந்து சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. அப்போ நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு வந்து 1.5 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. நம்ம சரிக்கு சரியும் போடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் அந்த மாதிரியும் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து 1.5 கிலோ போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சிக்கனில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வந்து நம்ம இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா எல்லாமே எங்கள் வீட்டில் பண்ணது, எங்கள் மாட்டு பால்லேருந்து நாங்கள் தயிர் ஊற்றி வச்சது இந்த தயிர். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம்லங்க, அந்த அரிசியுமே வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த பிரியாணி அப்படின்னு கூட சொல்லலாம்.
இப்போ நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள். இப்போ இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சீரக சம்பா அரிசிங்க. இது வந்து எங்கள் வயலில் வந்து விளைஞ்சிது. இது வந்து இன்றைக்கி நான் 1 கிலோ வந்து அரிசியை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எந்த பவுலில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் நான் 1 பவுல் அரிசி எடுத்தேங்க. அதனால் இன்றைக்கி 2 பவுல் வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், 1 கிலோ அரிசிக்கு வந்து இப்போ நான் 2 தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வேக விட்டுறலாம். இது வந்து நம்ம போட்டிருக்கோல்லங்க அரிசி, அது வந்து ஒரு 3/4 பதத்துக்கிட்ட வந்து வேகணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொதி வரல. நல்லா கொதி வந்து அந்த அரிசியெல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்காக வந்து வாழையில போட்டு தம் போட போகிறோங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வாழையில வந்து வாழையிலையை கட் பண்ணி நான் தம் போட்டேன். அதுக்காக நான் கட் பண்ணப்போ எடுத்தது. இப்போ பாருங்கள், ஓரளவு வந்து 3/4 பதம் வந்து அந்த அரிசி வெந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா 3/4 பதம் அரிசி வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கீழே இருக்க நெருப்பு எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டாங்க. பிரித்து விட்டுட்டு நம்ம தம் போடணுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா சமப்படுத்திட்டு லைட்டாக கரண்டி வச்சுட்டு இப்போது இது மேலே வந்து நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்க போகிறேங்க. பெரிய வெங்காயத்தை வந்து நெய்யில் வந்து பொரிச்சுட்டு எடுத்துருக்கேன். இது போட்டோன்னா இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ இது கூடவே வந்து லைட்டாக வந்து புதினா சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி வந்து லைட்டாக மேலே சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிரியாணி தம் போடுறப்போ இந்த மாதிரி ஆனியன், புதினா, நெய் எல்லாம் சேர்த்துட்டு அது கூட வாழையில வச்சு போட்டோன்னா அதோட மனமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மேலே லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வாழையில வச்சு மூடிடலாம். நம்ம வாழையில வைக்காமலும் நம்ம தம் போடலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வாழையில வச்சோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வாழையில வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்க அந்த நெருப்பை வந்து பிரித்து விட்டுட்டு அதோட தணல் இருக்குல்லங்க, அந்த தணலை மட்டும் அந்த பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதோட தணலை மட்டும் எடுத்து இந்த மேலே அப்படியே போட்டுருங்க. இந்த பிளேட் மேலே போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து இது வந்து அப்படியே தம்லேயே இருக்கட்டுங்க. இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ வந்து நமக்கு அந்த இன்னும் 1/4 பதம் வேகணும்ல, அந்த அரிசியெல்லாம் வெந்து நம்ம போட்ட அந்த கொத்தமல்லி, புதினா, அந்த ஆனியன் எல்லாமே வந்து நெய்யெல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 10 நிமிஷத்துக்கு போல் ஆயிடுச்சு. இப்போ அந்த கங்கு எல்லாமே சரியாகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட வாழையில் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கங்க. எடுக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க பிரியாணி. இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அரிசினால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.